ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அந்த விஷயம் வழங்காது, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தடங்கள்னால தான் நான் உங்கள் வேறு ஒரு லொக்கேஷனில் பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ யா நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். அங்கே இன்றைக்கான மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ எல்ரட் குமார் ப்ரொடியூஸ் பண்ணி வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்திருக்க விடுதலை பாகம் 2. ஸோ விஜய் சேதுபதி, சூரி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் பின்னிருக்காரு, அது சொல்லவே தேவையில்லை. அண்ட் சூரியோட நடிப்பு ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட்டில் எதிர்பார்க்காதீங்க. 1-2 மாஸ் சீன்ஸ் அவருக்கு இருக்க தான் செய்யுது. கிளைமேக்ஸை ஹோல்ட் பண்ணுற விதம் வந்து சூரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் மட்டும் தான் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் எண்டு வரைக்கும் ஒரு மாறாமல் இருக்க கேரக்டர். பொதுவாக வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், எண்டில் அந்த கேரக்டரே மாறி போயிடும். இதுதான் பொதுவாக ஒரு ஆர்க்காக இருக்கும். பட் இந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தான் என்ன நினச்சிருக்கானோ, தான் என்ன சித்தாந்தத்தில் இருக்கானோ, தான் என்ன தத்துவத்தை பின்பற்றானோ அதில் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் இருக்க ஒரு ஆள் தான் சூரி. ஸோ அந்த கேரக்டரை கேரி பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தென் வந்து டைரக்டர் வெற்றிமாறன், சாரி இதுக்கு முன்னாடி இதோட ஒரு முக்கியமான ஆள் படத்தில் இருக்காங்க, அதான் நம்ம ப்ரொடியூசர் எல்ரட் குமார். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு 40 நாள் படத்துக்கு 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் மணியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா அவரோட சினிமாவோட ஈடுபாடு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவு ஈடுபாடாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. சார் உங்களுக்கு ஒரு சல்யூட். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து ப்ரொடியூசர் ஒரு 30 நாள் 90 நாள் தாண்டினாலே ஒரு சின்ன மனக்கசப்பு அதெல்லாம் ஏற்படும்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட்டு இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 4 வருஷம் ஒரு இயக்குனருக்கு நல்லா ஒத்துழைச்சு நீங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை நம்ம வெற்றிமாறன் சார் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ விடுதலை பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த கதைக்கோட டாப்னா இருந்துச்சு. பார்ட் 2 வந்து மேலே உச்சிக்கு போயிருச்சுல, விழுக வேண்டியதுதான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பார்ட் 2 வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சம் ஃப்ளாஸ், அது வந்து விஜய் சேதுபதியோட கதையில் தான் நிறையவே இருக்குது. தென் இந்த படம் வந்து துணைவன்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி பண்ணது. ஸோ அந்த கதைக்கு இவங்க வந்து 100% உண்மையாக இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். சம் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்ல போனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 நிமிஷம் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். எடுத்தோடனே படம் ஆரம்பித்த உடனே அதான் படத்தோட கோரே அந்த ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த சீனை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. இது வந்து ஓடிடி எக்ஸ்டெண்டட் வெர்ஷனில் வருமா, இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்களா அப்படின்றது தெரில. பட்டு படம் பார்த்த வரைக்கும் ஒஸ்ட்டுங்க அப்படி பண்ணியிருக்காரு அவர். தென் டைலாக்ஸ் வந்து ரொம்ப இடத்துல ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதி பேசிக்கிட்டே வராது, ஒரு பக்கம் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவர் பேசுகிறது கேட்குறதா, அங்கிட்ட சொல்கிறத பார்க்குறதான்னு நமக்கு தெரியலை, சத்தியமாக தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து காட்சிகள் மூலமாக சில விஷயங்களை கடத்தியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை 2 ஓவர் ரேட்டட் தான். பட்டு இது ஓகே தான் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தியல் அதிகமாக இருக்க படத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, படம் நல்லா போகுது அப்படின்றப்போ நம்ம அது ஓவர் ரேட்டடாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து வர படங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரும் அப்படின்றதுக்காக இந்த படத்துக்கு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் படத்தில் வெற்றிமாறனோட 7வது வெற்றி அப்படின்னு இந்த படத்தை அவனும் சொல்ல முடியாது, நம்மளும் சொல்லிக்க முடியாது. 3 படம் எடுத்திருக்காரு இந்த 4 வருஷத்தில். விடுதலை பாகம் 1, பாகம் 2 ரெண்டையும் சேர்த்து ஃபெஸ்டிவல் வருஷனாக ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆடியன்ஸை பிரித்து இவங்களுக்கு இந்த படம் இவங்களுக்கு இந்த படம் அப்படின்னு பிரித்து தர்றதுனாலையோ என்னமோ இந்த படம் பாதி பேருக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு எனக்கு தோணுது. விடுதலை பார்ட் 1 அளவுக்கு இதில் நிறைய வைலன்ஸும் இல்லை, அதே மாதிரி கெட்ட வார்த்தையும் இல்லை. ஸோ வந்து எங்கேயும் அவர் மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்க்க வேண்டிய படம் தான் இது. உங்களுக்கு வந்து கம்யூனிசம் பற்றின படமோ
ரொம்ப டைலாக் ஓரியன்ட் மூவியோ பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வெறும் வெற்றிமாறன் ஃபேனாக இருந்தாலும் சரி, அண்ட் நீங்கள் ஒரு நடுநிலை ஆள் அப்படியாக இருந்தாலும் சரி, இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வெற்றிமாறனோட ஒரு அரசியல் கிளாஸில் தான் சொல்லணும். ஸோ அவர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. போய் நம்ம பார்க்கணும். பார்த்து நம்மளோட வரலாற்று அரசியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நிகழ்காலத்தில் அதை உபயோகப்படுத்த பார்க்கணும்.